ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது வெண்டைக்காய் வறுக்கிறது. எப்பயும் நம்ம செய்யும்போது பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு செய்கிற மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1/2 kg வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது 1.5 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் சீரகம், மிளகு, ஃபஸ்ட்டு சீரகம், மிளகு, வரமிளகாய் இது 3ஐயும் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இது கூட பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ மிளகு, சீரகம், வரமிளகாய், பூண்டு எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். இதை பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. சூடாயிருச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா இந்த வளவளப்புலாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த வளவளப்புலாம் போனதுக்கப்புறம் நல்லா ஒரு 3/4 பாகம் வெந்தோடனே நம்ம அந்த அரைச்சி வச்ச சீரகம், மிளகு, பூண்டு அந்த இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா அது கூட கலந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.